பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வந்த காரியம் எது வரைக்கும் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதிலும் குறிப்பாக மனிதர்களாகிய நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எதுவரைக்கும் நான் சஞ்சலத்தையும் பாடுகளையும் கடினமான சூழ்நிலையும் அனுபவிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து எதுவரைக்கும் சத்துரு எங்களை நிந்திப்பான், சத்துரு எங்கள் மீது ஜெயம் எடுப்பான் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து ஆண்டவரே நீர் எதுவரைக்கும் எங்கள் மீது கோபமாயிருப்பீர் என்று பார்த்தோம். அதாவது மனிதர்களாகிய நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற இந்த காரியம், இந்த சூழ்நிலை எதுவரைக்கும் என்னுடைய வாழ்விலே தொடரும், எதுவரைக்கும் இப்படியே இருக்கும் என்று ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தையை நம்ம பார்த்தோம் கடந்த இந்த நாட்களில். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற எதுவரைக்கும் நன்றாய் கவனியுங்கள். கடந்த நாட்களில் பார்த்தது மனிதர்கள் ஆண்டவரை பார்த்து எதுவரைக்கும் என்று கேட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் மனிதர்களை பார்த்து கேட்கிறார் எதுவரைக்கும் என்று சொல்லி. கொஞ்சம் உள்ள போலாமா? வாசிக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம். தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கிறேன் பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசே கிட்ட சொல்ற வார்த்தையை பாருங்க. எண்ணாகமோ 14:11. கர்த்தர் மோசையை நோக்கி எதுவரைக்கும், இப்ப பேசுறது யாரு? கர்த்தர். எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? அப்ப ஆண்டவர் இங்கே வேதனையோடு மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா மோசே, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் இவர்களை அழைத்து கொண்டு வந்தேனே, இந்த ஜனங்கள் எப்படி எதுவரைக்கும் என்ன விசுவாசிக்காம இருப்பாங்க? இவங்க எதுவரைக்கும் என்ன கோபப்படுத்துவாங்க? நீங்க அப்புறம் படிச்சுனா போட்டிருக்கோம் 10 முறை சோதிச்சாங்கன்னு போட்டிருக்கோம். ஆண்டவரையே 10 முறை அவங்க சோதிச்சதா ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு கர்த்தர் கோபத்தினுடைய வெளிப்பாடாக, வேதனையினுடைய வெளிப்பாடாக சொல்றாரு, நான் எதுவரைக்கும், எப்படி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், எதுவரைக்கும் இவங்க என்ன விசுவாசிக்காம இருப்பாங்கப்பா? இங்க மட்டுமா? அப்படி புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா மத்தேயு 17:17 வாசிக்கிறேன் பாருங்க. சேம் அதே மாதிரி மத்தேயு 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை, எப்படி சொல்றாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். பாருங்க வார்த்தைகளை பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். சீசல்ட்ட சொல்றாரு, எதுவரைக்கும் நான் மாம்சத்துல உங்க கூட இருப்பேன், அதே போல எதுவரைக்கும் நான் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன். நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்றேன், கடந்திட்ட நாட்களில் நாம் தியானித்தவைகள் மனிதர்கள் தேவனை நோக்கி கதறி சொன்னது, எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த நிலை என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு பேசுகிறார், கோபத்தோடு பேசுகிறார், எதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நல்லா கவனிங்க. இது உங்களையும் என்னையும் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை. நானும் என்னை ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்களும் உங்களை ஒப்பு கொடுங்க. எதுவரைக்கும் இப்படி இருப்பீங்க? ஆண்டவரை விசுவாசிக்காம எத்தனையோ கர்த்தருடைய கிரியைகளை பார்த்தும் நமக்கு இன்னும் விசுவாசம் வரலையா? இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் எதுவரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன். இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய அங்கலாய்ப்புகளை கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம், நீதிமொழிகள் 1:22 படிக்கிறேன் பாருங்களா. நீதிமொழிகள் 1:22. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புகிறதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுகிறதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? எப்படிங்க? எதுவரைக்கும் இருக்கும்? எப்படி? நீங்க என்ன பண்றீங்க? பேதமையை தான் விரும்புறீங்க, நிந்தனையை விரும்புறீங்க, அறிவை வெறுக்கிறீங்க. எதை வெறுக்கிறீங்க? புத்தியாய் நடப்பதை, ஞானத்தை நீங்க வெறுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஞானமா நடக்கணுங்கிற எண்ணம் வேணும் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தின் மீது நமக்கு விருப்பம் இல்லை.
ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க எது வரைக்கும்பா இப்படியே இருக்க போறீங்க? எது வரைக்கும் இப்படியே பேரளவில் கிறிஸ்தவங்களா இருக்க போறீங்க? எது வரைக்கும் இப்படியே கர்த்தருடைய வழியை விட்டு விலகிட்டு இருக்க போறீங்க? எது வரைக்கும் நீங்க கர்த்தரை கோபப்படுத்திட்டே இருக்க போறீங்க? எது வரைக்கும் நீங்க கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம வாழ போறீங்க? எது வரைக்கும் நீங்க ஞானத்துல பிரியப்படாம, நீதியில பிரியப்படாம, செம்மையான வார்த்தைகள் மேல பிரியப்படாம எது வரைக்கும் நீங்க இப்படியே வாழ போறீங்க? வார்த்தைகளை பாருங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுறாரு. எப்பா, எது வரைக்கும் நான் உங்க மேல பொறுமையா இருப்பேன்? எது வரைக்கும் நீங்க என்ன கோபப்படுத்துவீங்க? எது வரைக்கும்பா இப்படியே இருப்பீங்க? கொஞ்சம் மாற மாட்டீங்களா? இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கீங்க, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போறீங்க, நாங்க 200 வருஷம் 300 வருஷம் சொல்றீங்க. எது வரைக்கும்பா இப்படியே சொல்லிட்டு உண்மை இல்லாம இருப்பீங்க? இன்னொரு வசனம் படிக்கிறேன், அந்த உடனே படிச்சு முடிக்கிறேன் பாருங்க. கடினமான வார்த்தை அதுவும். ஓசியாவின் புஸ்தகத்தில் கர்த்தர் வேதனையோடு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. அந்த வார்த்தையை படிக்கிறேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் சொல்றாரு. எப்பா, நீ ஏன்பா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாரு. என்ன பண்றாரு? அவரு வேதனைப்படுறாரு. படிக்கட்டுமா அந்த வார்த்தையை? ஓசியா 8:5, சமாரியாவே உன் சமாரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எது வரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? இப்படி எது வரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? அப்போ பாருங்க, ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு, எது வரைக்கும் இவங்க என்ன விசுவாசிக்க மாட்டாங்க? நான் இவ்வளவு அற்புதம் செஞ்சோம், எது வரைக்கும் இவங்க என்ன விசுவாசிக்க மாட்டாங்க? இவங்க எது வரைக்கும் ஞானத்தில் பிரியப்பட மாட்டாங்க? எது வரைக்கும் இவங்க உலக பிரகாரமான காரியத்தை விரும்பிக்கிட்டு இருப்பாங்க? இப்போ சொல்றாரு, எது வரைக்கும் இவங்க சுத்தாங்கம் அடையாம இருப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்றாரு. எப்பா, நீ சமாரியாவில் உள்ள கண்டுகுட்டியை தானே நீங்க தேடுறீங்க எல்லாரும். நீங்க தயவு செஞ்சு ஓசியாவை படிச்சு பாருங்க. அதில் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு? எப்படி? சமாரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. சமாரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. நீங்க எது வரைக்கும் சுத்தாங்கம் அடையாம இருப்பீங்க? இந்த இடத்துல சுத்தாங்கம் என்பது சுத்திகரிப்பையும் சுத்தத்தையும் சொல்ற வார்த்தை. சுத்தாங்கம்ங்கிறதுக்கு ஒரு ராகம் ஒன்று இருக்குதான். ஆனா இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சுத்தாங்கம் என்பது சுத்தம், சுத்திகரிக்கப்படுதல், பரிசுத்தத்தை குறிப்பது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்கிறார், நீ எது வரைக்கும்பா இப்படி சுத்தாங்கம் அடையாம இருப்பீங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆண்டவரை அறிந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எது வரைக்கும் நீங்க இன்னும் பழைய வாழ்க்கையே வாழ்வீங்க? எது வரைக்கும் நீங்க கர்த்தருக்கு பிரியமில்லாமலேயே ஜீவிப்பீங்க? எது வரைக்கும் நீங்க இப்படியே இருப்பீங்க? அப்போ தேவன் வேதனைப்படுகிறார். நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே கதறினார்கள், ஆண்டவரை எது வரைக்கும்? சத்துரு எங்களை நிந்திப்பான், சத்துரு எங்களை மேற்கொள்வான், எது வரைக்கும் நான் இந்த பாடுகளை கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அதே போல எது வரைக்கும் நீங்க எங்க மேல கோபமா இருப்பீங்க? இப்ப ஆண்டவர் திருப்பி கேட்கிறாரு, நீ எது வரைக்கும் என்ன கோபப்படுத்துவா? நீ எது வரைக்கும் நீ என்ன விசுவாசிக்க மாட்டா? நான் உங்ககிட்ட எது வரைக்கும் தான்ப்பா பொறுமையா இருக்க முடியும்? நீ எது வரைக்கும் சுத்தாங்க அடையாம இருப்பா? நீ எது வரைக்கும் நீ நிந்தனையில பிரியப்பட்டுக்கிட்டு, தவறான காரியத்துல நீ எது வரைக்கும் பிரியப்பட்டுட்டு தப்பாவே வாழ்ந்துகிட்டு இருப்பா? இத்தனை வருஷம் ஆயும், இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டும் நீ இன்னும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருப்போம் என்று சொன்னால், இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்? நான் உங்ககிட்ட எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்? உங்களை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.